கோவை துடியலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனி பகுதியில் இருந்து இடிகரை செல்லும் வழியில் ரயில்வே கிராசிங் உள்ளது. இதை கடந்துதான் இடிகரை, செங்காளிப்பாளையம், வட்டமலைப்பாளையம், அத்திப்பாளையம் மற்றும் அதை சுற்றியுள்ள ஏராளமான குடியிருப்புகள் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். மேலும் கோவில்பாளையம் சத்திய ரோடுடன் இணைந்து அன்னூர், அவினாசி, கோபி, சத்தியமங்கலம், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியும். இதனால் கோவை நகருக்குள் செல்ல விரும்பாத லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இப்பாதையை இரவு நேரங்களில் அதிகமாக பயன்படுத்துகின்றன. பகல் நேரங்களில் குறிப்பாக பள்ளி, கல்லூரி வாகனங்கள், கோவை நகருக்கு பணி நிமித்தமாக செல்பவர்கள் ரயில்வே கிராசிங்கை கடந்து செல்கின்றனர். கோவை டு மேட்டுப்பாளையம் இடையே இயங்கும் பேசஞ்சர் ரயில் இந்த ரயில்வே கிராசிங்கை நாள் ஒன்றுக்கு 10 முறை கடந்து செல்கிறது. இதனால் அவ்வப்போது ரயில்வே கேட் மூடப்பட்டு போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. இப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்டுமானத்தை விரைவில் துவக்கி இங்கு நிலவும் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த ரயில்வே ரோட்ல கிராசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரயில் வந்து 10க்கு மேற்பட்ட ரயில்கள் வந்து தினசரி வந்து இந்த பகுதியில் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரயில்வே கேட்டு மூடுவதனால போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இதுக்காக வந்து நம்ம பாலம் அமைப்பதற்காக 32 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து இப்போ பாலம் வந்து ஒப்புதலாக இருக்குது. இதற்கான மாற்றுப்பாதை எல்லாமே வந்து நாங்கள் அந்த எஸ்எம் நகர் வழியாக துடியலூர் செல்வதற்கான மாற்றுப்பாதைக்கு 36 லட்ச ரூபா மதிப்பில் வந்து சாலை எல்லாமே தயார் நிலையில் வச்சுட்ருக்குறோம். உடனடியாக வந்து இது பணிகள் துவக்கணும். நீங்கள் பணிகள் துவங்குறனா இந்த சிக்கல்னால் பார்த்தீங்கன்னா நிறையா போக்குவரத்து விபத்துகள் ஏற்படுகிறது. ரயில்வே ட்ராக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் அடிக்கடிக்கு வந்து ரயில்வே ட்ராக் வந்து சர்வீஸ்க்காக மூடுறாங்க. நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. போக்குவரத்து அடிக்கடிக்கு ரொம்ப பாதிக்கிறது. என்ன இங்கே நிறைய கல்லூரிகள், ஸ்கூல் நிறையா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000க்கும் மேற்பட்ட வண்டிகள் வந்து இந்த பகுதியில் போயிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இதனால் பார்த்திங்கன்னா நிறையா போக்குவரத்து சிக்கல் ஏற்படுகிறது. இந்த ரயில்வே மேம்பாலம் வந்து உடனடியாக அமைச்சா நம்ம இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அனைவருக்கும் ரொம்ப பயனாக இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அடிக்கடி போக்குவரத்து நெரிசல்னாலும் இந்த பாலம் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக தேவைப்படுற சூழ்நிலையிலும் இங்கே வந்து கட்டுறதுக்கு இப்போ ஏற்பாடு செஞ்சிட்ருக்குறாங்க. இது வந்து ஆம்புலன்ஸு இந்த வண்டிகள்லாம் வந்து போகிறக்கு வந்து மாற்றுப்பாதைக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இப்போ வந்து இது வந்து இந்த பாலப்பணிகள் வந்து விரைவாக முடித்தாங்கன்னா அந்த எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லிக்கிறோம். அதே போல் அண்ணன் மாவட்ட கவுன்சிலர் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் சேர்ந்து இங்கே இந்த பகுதி பாலவரக்கு வந்து மிகவும் ரொம்ப முக்கியமாக பணிகள்லாம் செஞ்சு அதை வந்து நேற்று எல்லாம் ஆய்வுலாம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த பணி வந்து வர அக்டோபர் 1ஆம் தேதி கேட்டு பூட்டி வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது விரைவாக முடிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த ஏரியாவில் காலேஜு, ஸ்கூல் பஸ் எல்லாம் அதிகமாக போயிட்டுருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு பஸ்ஸு, பெரிய வெஹிக்கிள்லாம் போகிறதுனால ரொம்ப இடைஞ்சலாக இருக்கனால இந்த பணியை சீக்கிரமாக முடித்து கொடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். இந்த பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டில் வந்து அடிக்கடி கேட் மூடப்படுவதால் தினசரி 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்வது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி வந்தது. இதனால் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி விரைவில் துவங்கும் என்று சொல்லி 6 மாதத்திற்கு மேலாகியது. தினமர் நாளில் கடந்த வாரம் இந்த செய்தி வந்ததை அடுத்து அரசு அதிகாரிகள் வந்து பாலம் வேலை துவக்கும் பணியை ஆரம்பித்துள்ளனர். இந்த வேலை 18 மாதத்திற்குள் முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவ்வாறு முடியும் என்பது தெரியவில்லை. விரைவில் முடிந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 8 மாதங்களாக என்ஜிஓ காலனி ரயில்வே கிராசிங்கில் ரயில்வே பாலம் கட்டுவதற்கான எவ்வித அறிகுறியும் இல்லை. இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கான டெண்டர் முடிந்துவிட்டது. ரயில்வே பாலத்தை ஒட்டி 2 பக்கங்களிலும் பாலம் கட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் விட்டு பணிகள் விரைவில் துவக்கப்பட உள்ளது. இம்மாத இறுதியில் அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் ரயில்வே துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு பணிகள் துவங்கும் என தெரிவித்தனர். இந்த நிலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு வசதியாக வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் என்ஜிஜிஓ காலனி ரயில்வே கேட் மூடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து செங்காளிப்பாளையம், இடிகரை, வையம்பாளையம், அத்திப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் வாகனங்கள் எஸ்எம் நகர் சாலை, வெள்ளக்கிணறு ஹவுசிங் ரோடு வழியாக துடியலூர் அடைந்து கோவை செல்லலாம். இதற்காக எஸ்எம் நகரிலிருந்து துடியலூர் வரை பஸ், லாரி போன்ற கனரக வாகனங்கள் சுலபமாக வந்து செல்லும் வகையில் சாலைகள் விரிவுபடுத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பால வேலை துவங்குவதற்காக 18 மாதங்களுக்கு மேல் மாற்றுப்பாதையாக எஸ்எம் நகர் பகுதி சாலையை
கொடுக்க உள்ளதாக தெரிகிறது. ஆனால் அந்த மாற்றுப்பாதையில் கனரக வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள் செல்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். அது தவிர தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்கள் 100க்கும் மேற்பட்டவை செல்லும் போது மிகுந்த போக்குவரத்து நெரிசலும் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் ஏற்படும். இதை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அகலமான சாலையை மாற்றுப்பாதையாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.